Hi English literature enthusiast. Welcome back to this channel. Are you preparing for BGTRB English exam? Then this video is for you. இன்னைக்கு நம்ம சேனல்ல BGTRB இங்கிலீஷ் சிலபஸில் வர ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஆனால் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கிற கிரிட்டிசிசம் யூனிட்ல இருந்து ஒரு அருமையான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதுதான் ஐஏ ரிச்சர்ட்ஸ் எழுதின 4 kinds of meaning. ஃபஸ்ட்டு இந்த ஐஏ ரிச்சர்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சுப்போம். இவர் 20th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் லிட்டரரி கிரிட்டிக் அண்ட் எஜுகேட்டர். இவர் தான் நியூ கிரிட்டிசிசம் அண்ட் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற இயக்கங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பில்லராக இருந்தவர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தப்ப இவர் மாணவர்களுக்கு கவிஞரோட பேரோ கவிதையோட தலைப்போ இல்லாமல் வெறும் கவிதை வரிகளை மட்டும் கொடுத்து படிக்க சொல்லி ஒரு புரட்சிகரமான சோதனையை செஞ்சார். அப்போதான் ஒரு டெக்ஸ்ட் ஆர் கவிதையை நாம் வாசிக்கும்போது அதுக்குள்ளே 4 kinds of meaning ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சு அதைத்தான் 4 kinds of meaning அப்படின்னு தன்னோட புகழ்பெற்ற ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் நூலில் எழுதுகிறாரு. அந்த 4 அர்த்தங்கள் என்னென்னு மக்கப் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டோரி மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு நியூ கார் வாங்க போகிறாங்க. அந்த கார் ஷோரூமுக்கு போனதும் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரே காரை 4 விதமாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் போய் இந்த கார் ரெட் கலரில் இருக்குது, இதில் 1500 cc என்ஜின் இருக்குது, இது லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக எந்த எமோஷனுமே இல்லாமல் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்கிறான். இவன் தான் சென்ஸ். அதாவது எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரு விஷயத்தோட நேரடி இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்கிறது தான் இந்த சென்ஸ். அடுத்து 2வது ஃப்ரெண்ட் காரை தொட்டு பார்த்துட்டு, அடடே என்ன ஒரு கிளாஷியான கார், இந்த ரெட் கலரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, எனக்குள்ளே ஏதோ ஒரு ஹாப்பி ஃபீலிங் வருதே அப்படின்னு ரசித்து சொல்கிறான். இவன் தான் ஃபீலிங். அதாவது ஒரு விஷயத்தை பார்த்ததும் அதை பற்றி பேசுகிற அந்த ஸ்பீக்கருக்குள்ளே என்ன எமோஷன் ஆர் ஆட்டிடியூடு உருவாகுதோ அந்த மனநிலையை வெளிப்படுத்துறது தான் இந்த ஃபீலிங். அடுத்து 3rd ஃப்ரெண்ட் பக்கத்தில் நிற்கிற சேல்ஸ்மேனை பார்த்து பேசுகிறான். சார், இந்த காரோட ப்ரைஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக பேசுகிறான். அதே ஃப்ரெண்ட் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, டேய் இந்த கார் நமக்கு செட் ஆகுமாடா அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறான். இவன் தான் டோன். நாம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம எதிரில் இருக்கிற லிசனரை அல்லது ரீடரை நாம் எப்படி நடத்துகிறோம், அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ரெஸ்பெக்ட் ஆர் டோனை காட்டுறோங்கிறது தான் இந்த டோன். கடைசியாக 4th ஃப்ரெண்டு வரான். அவன் மற்ற 3 பேர்த்தையும் பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரோட ஸ்டியரிங் பிடிச்சி உட்காந்தா நாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி கெத்தாக இருப்போம்டா, லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போயிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆசையாக பேசுகிறான். அவன் உண்மையிலேயே அந்த என்ஜினையோ இல்லை காரையோ பற்றி பேசலை. அவனோட மெயின் கோல் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸை இன்டியூஸ் பண்ணி அந்த காரை உடனே புக் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவனோட மெயின் இன்டென்ஷன். நாம் பேசுகிற பேச்சு மூலமாக கேட்பவர்கள்கிட்ட என்ன மாதிரியான எஃபெக்டை க்ரியேட் பண்ணி நம்மளோட ஆம்பிஷனை அடைய நினைக்கிறோமோ அதுதான் இந்த இன்டென்ஷன். இப்போ இந்த 4 ஃப்ரெண்ட்ஸையும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ் சொல்கிற கோட்பாடு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நாம் எந்த ஒரு பொயம் ஆர் ப்ரோஸ் படித்தாலும் அதில் இந்த 4 kinds of மீனிங்கும் ஒரே நேரத்தில் கலந்து தான் இருக்கும். இப்போ ஒரு சயின்ஸ் புக்கோ இல்லை நியூஸ் பேப்பரோ படிச்சிங்கன்னா அதில் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிற அந்த முதல் ஃப்ரெண்டான சென்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருப்பான். ஆனால் ஒரு பொயட்ரி படிச்சிங்கன்னா அங்கே சயின்டிஃபிக் உண்மை இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் சொல்கிறேன், அவள் முகம் நிலவை போன்றது அப்படின்னு ஒரு பொயட் எழுதும்போது அங்கே சயின்ஸ் தோற்று போயிடும். ஏன்னா நிலாவில் பாறைகள் தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கவிஞரோட எமோஷனை காட்டுற ஃபீலிங்கும் ரீடர்ஸை கப்பி பிடிக்கிற டோனும் ஒரு இம்பேக்டை உருவாக்குற இன்டென்ஷனும் ஜெயிச்சிடும். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த 4 எலமெண்ட்ஸ், அதாவது சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே கிரிட்டிசிசமில் வர எந்த கேள்வியாக இருந்தாலும் உங்களால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். I hope you would have understood this. I look forward to seeing in the next video. If you like this video, like, share and subscribe. Stay tuned to this channel to expand your knowledge of English literature.